இப்போ பொதுவாகவே ஒரு ஒரு உமனா நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அதாவது இதெல்லாம் வந்து ஹேர்டில்ஸாக இருந்துச்சு, இதெல்லாம் வந்து எனக்கு சேலஞ்சாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை தாண்டினதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட்டாகவே அமைஞ்சிச்சு அப்படி நீங்கள் நினைக்கிறது? நான் வந்து 10th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். 10th அப்புறம் நான் படிக்கல. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு தோணும் நான் படிக்காதது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குன்ட்டுன்னு. எப்பப்பெல்லாம் அப்படின்னா ஃபினான்ஸில் ஏதாவது ஏமாற்றம் பார்க்கும்போது, சில விஷயத்தை பற்றி நாலேஜே இல்லைன்னு வந்து தெரியும் போது, என்கிட்ட ஒரு 25 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே 2 டிகிரி ஹோல்டர் அட்லீஸ்ட். ஸோ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, சரி படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாம் பேக்கப் சப்போர்ட்டில் இருக்காங்கன்ட்டு. பட் படிக்காதது ஒரு ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். படிக்கலனாலும் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ ஃபினான்ஸ், பிஸ்னஸ், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் எல்லாமே இங்கே உட்காந்துருந்தா எல்லாரையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன், இவங்க எப்படி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னுலாம். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு அந்த அப்சர்வேஷன். பட் மைனஸ் வந்து படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு இருக்கும்.